Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா 12th accountancyல chapter 5 பார்த்துட்டு இருக்கோம். அதில் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அப்படின்னா ஏற்கனவே ஓல்டு பார்ட்னர்ஸ் வந்து ஒரு சம் மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஒரு 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 4th பார்ட்னர் வந்து ஒரு ஆள் வந்து என்ட்ரு ஆகுறாங்க அந்த கம்பெனிக்கு. அப்போது ஏற்கனவே வந்து 3 பார்ட்னர்ஸ் வந்து அவங்களுக்கு ரேஷியோ இருக்கும், அதுபடி தான் அவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. பட் நியூ பார்ட்னர் வந்து அவங்களுக்கும் என்ன ஆகணும், ரேஷியோ வேணுமா, அதை கண்டுபிடிக்கிறது தான் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அப்படின்னா இப்போ 3 பார்ட்னர்ஸ் ஒரு கம்பெனியில் இருக்காங்கன்னா 4th பார்ட்னராக ஒருத்தவங்க அட்மிட் ஆகுறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஓல்டு பார்ட்னர்ஸ் வந்து அவங்கள்ட்ட இருக்கிற சம் ஷேரை வந்து நியூ பார்ட்னருக்கு கொடுப்பாங்க. அப்போ அதை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. கீழே டேப்லெட் காலத்தில் வந்து இந்த எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஓகேவா? அதை படித்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், இல்லை நம்ம சம் வந்து போக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், calculation of sacrificing ratio and new profit sharing ratio under different situation. ஒரு different situation வந்து எப்படி sacrificing ratioவும் new profit sharing ratioவும் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். when new profit sharing ratio is given, new profit sharing ratio கொடுத்துட்டு sacrificing ratio கேட்டாங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா, ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர். அதாவது அவங்களோட நியூ ஷேரை கொடுத்துருப்பாங்க, ஓல்டு ஷேரை கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்க வேண்டியதான். இப்போ அன்போட ஓல்டு ரேஷியோலவே ஃபஸ்ட்டு பர்சன் 3/5, ஃபஸ்ட்டு பார்ட்னர். ஓகே, 3/5 ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேரோட 5/10. ஓகேவா? இப்போது இதை தான் கால்குலேட் பண்ண போகிறோம், ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர். இப்போது பாருங்கள், டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நியூமரேட்டரை நம்ம என்ன பண்ணோம், டேரெக்டாக மைனஸ் பண்ணி போட்டுடலாம். பட் என்ன இங்கே இருக்குது, டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இது எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சி தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவீங்க, மேக்ஸில் போட்டுருவீங்களா 5, 10. இப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 5, 1, 2 வரும். அப்போது எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 5 × 2 இஸ் ஈக்குவல் டு 10. இப்படி தான் எல்சிஎம் கண்டுபிடிப்போம். இப்போது வேல்யூ என்ன, கீழே டினாமினேட்டரோட வேல்யூ 10. ஓகேவா? இப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க, 10 நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் போடுறேன். இப்போது ஓவரால் என்ன வரணும், 10 வரணும் டினாமினேட்டரில். இப்போது இங்கே ஆனால் 3/5 தான் ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துங்க. இங்கே என்ன இருக்குது, 3/5ன்னு இருக்குது. இது எப்படி நம்ம 10 டினாமினேட்டர் கொண்டு வரணும் அப்படின்னா கீழே வந்து 10 எழுதிங்க. எத்தனை டைம்ஸ் பண்ணால் 5ஆல் எத்தனை டைம்ஸ் பண்ணால் 10 வரும், × 2. கீழே டினாமினேட்டரில் என்ன நம்பர் பண்ணுறீங்களோ அதே தான் நியூமரேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணணும். 5 × 2 10, அதே மாதிரி × 2 3 × 2 6. ஓகேவா? அதுமாதிரி ஃபஸ்ட்டு ஒனுக்கு பண்ணியாச்சு 3/5க்கு. நெக்ஸ்ட்டு 5/10 நெக்ஸ்ட்டுக்கு பண்ணுங்கள். பண்ணும்போது கீழே வந்து அதே 10னா 10 எத்தனை டைம்ஸ் வரும், 1 டைம்ஸ். அதனால மேலேயும் 1 டைம்ஸால் தான் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போது 5/10. ஓகேவா? இப்போது இது ரெண்டத்தையும் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். 10 நம்ம போட்டாச்சு. அப்போ என்ன மேலே வரும், 6 - 5. அப்போ அன்புக்கு என்ன வரும், 1/10. இதுதான் வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அன்போடுது. நெக்ஸ்ட்டு யாரோடது கண்டுபிடிக்க போகிறோம், அன்பு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ராஜுவோடது கண்டுபிடிக்கிறோம். ராஜு பாருங்கள், அவங்களோட ஓல்டு ரேஷியோ என்னது, 2/5 மைனஸ் நியூ ரேஷியோலவே 3/10. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சோன்னா ஏற்கனவே அதே 5, 10 தான் இருக்குது. கண்டுபிடிச்சோன்னா 5 × 2 10 வரும். அப்போது 10 ஓவராலாக போட்டுக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் 2/5 எடுத்து கால்குலேட் பண்ணுறோம். 2/5 இஸ் ஈக்குவல் டு கீழே என்ன வரணும், டினாமினேட்டர் 10 வரணுமா, எத்தனை டைம்ஸ் பண்ணால் வரும், 5 × 2 டைம்ஸ் பண்ணால் 10 வரும். அதே மாதிரி மேலேயும் அதே நம்பரால் தான் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 2s are 4. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ எடுத்துங்க, 3/10 எடுத்துக்கிறோம். அப்போது 10 வந்து எத்தனை டைம்ஸ் வரும், 1 டைம்ஸ் வரும். அதே டினாமினேட்டரில் என்ன வேல்யூவால் பண்ணுறோமோ அதே தான் நியூமரேட்டராலையும் பண்ணணும். 3 × 1 அப்போது 3/10. இப்போது ஃபஸ்ட் என்ன வந்திருக்கு நமக்கு, 4/10. ஏற்கனவே 10 போட்டோம். மைனஸ் 3/10. 4 - 3/10 இஸ் ஈக்குவல் டு 1/10. இப்போது ராஜுவோட சாக்ரிஃபைஸ் வேல்யூ கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போது சாக்ரிஃபைசிங் எப்படி எழுதணும், sacrificing ratio of Anbu and Raju is
1/10 அதான கிடைச்சிருக்கு 1/10 இதை ரேஷியோ எழுதும் போது என்ன பண்ணணும் 1:1 ஓகேவா இப்படி தான் எழுதணும் புரியுதா இது செகண்ட் இது பாருங்க when new partner profit sharing ratio is not given new profit sharing ratio கொடுக்கலனா எப்படி போட போறோம் அப்படினு அதுக்கு வந்து என்ன பண்ணனும் நியூ பார்ட்னர் ஷேர் ஆஃப் ஓல்ட் பார்ட்னர் அப்ப கண்டுபிடிக்க ஓல்ட் ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாங்க அது வந்து கொடுத்திருப்பாங்க சாக்ரிஃபைஸ் பண்ணதா வந்து கொடுத்திருப்பாங்க அது வந்து லெஸ் பண்ணீங்கன்னா நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ நமக்கு கிடைச்சிடும் இப்போ இதல பாருங்க illustration 9 Hari and Salim are partners sharing profit and losses in the ratio of 5:3 they admit Joel for 1/8 share வாங்குறாரு which he acquires from entirely from Hari கிட்ட இருந்து என்ன பண்றாரு 1/8 வாங்குறாரு பட் இன்னொரு பார்ட்னர்ஸ் யாருக்கா சலீம் கிட்ட எந்த இன்ஃபர்மேஷனும் அவங்க கொடுக்கல find out the new profit sharing ratio and sacrificing ratio new profit sharing ratio sacrificing ratio கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க ஓகேவா இப்போ new profit sharing ratio கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா சொன்னேன் old share minus share sacrificing சொன்னேன் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் sacrificing ratio கண்டுபிடிக்க போறோம் எவ்வளவு sacrifice பண்ணிருக்காங்கன்னு பாருங்க share sacrificed by old partners ஹரி டேந்து எவ்வளவு வாங்கி sacrifice பண்ணிருக்காரு ஹரி 1/8 சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டார் ஏன்னா அவர் ஹரி கிட்டேந்து மட்டும் தான் மொத்தமா 1/8 ஷேரையும் வாங்கியிருக்காரு யாரு இந்த நியூ பார்ட்னர் ஜோயல் ஓகே இவர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு ஹரி தான் அப்போ ஹரிட்டேந்து 1/8 சலீம் கிட்ட ஒண்ணுமே இல்லை அதனால 0 போட்டிருக்கோம் ஓகேவா இப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எப்படி எழுதணும் 1:0 ஏன்னா 0/8 0 தான் வரும் அதனால 0க்கு எந்த வேல்யூமே கிடையாது அதனால 1:0 ஓகே இப்போ அதை எப்படி எழுத போறோம் அப்படினா ஓல்ட் இது வந்து ஷேரிங் ரேஷியோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எழுதியாச்சு இப்போ ஓல்ட் ரேஷியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஹரிக்கும் சலீம்க்கும் 5:3 அப்போ 5:3 எப்படி எழுதுவீங்க 5/8 3/8 ஓகேவா 5 plus 3 8 அதனால 5/8 3/8 னு எழுதிக்கிறோம் இப்போ நியூ ஷேர் ஆஃப் ஓல்ட் பார்ட்னர் நியூ ஷேர் கண்டுபிடிக்க போறோம் அதுக்கு என்ன ஃபார்முலா ஓல்ட் ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ் ஓல்ட் ஷேர் வந்து ஃபர்ஸ்ட் ஹரிக்கு கண்டுபிடிப்போம் ஹரி கண்டுபிடிங்க ஏன்னா நியூ ஷேர் வந்து என்ன பண்ணணும் மூணு பார்ட்னருக்குமே கண்டுபிடிக்கணும் நியூவா அட்மிட் ஆயிருக்க பார்ட்னருக்கும் சேர்த்து தான் கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஹரிக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம் அவரோட ஓல்ட் ஷேர் என்னது 5/8 மைனஸ் ஹரியோட நியூ சாக்ரிஃபைசிங் ஷேர் வந்து 1/8 இப்போ டினாமினேட்டர் ரெண்டுமே சேமா இருக்கு நல்லா பாருங்க டினாமினேட்டர் ரெண்டுமே சேமா இருக்கிறதுனால டைரக்டா நம்ம என்ன பண்ண போறோம் மைனஸ் பண்ணி போடலாம் 5 - 1 4/8 ஓகேவா நெக்ஸ்ட் சலீம்க்கு கால்குலேட் பண்ண போறோம் சலீமோட ஓல்ட் ஷேர் எவ்வளவு 3/8 ஓகே மைனஸ் என்ன சலீம்க்கு சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எவ்வளவு 0/1 ன்னு வரும் நதிங் பட் 0க்கு எந்த வேல்யூமே கிடையாது அதனால என்னது 3/8 ஓகேவா நெக்ஸ்ட் ஷேர் ஆஃப் நியூ பார்ட்னர் கண்டுபிடிக்கும்போது ஜோயல் எவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்காங்க ஏற்கனவே 1/8 வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க அதனால என்னது நியூ ஷேரே 1/8 இப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆஃப் ஹரி சலீம் அண்ட் ஜோயல் எப்படி எழுதணும் 4/8:3/8 1/8 இப்போ ரேஷியோ எழுதும்போது மேலே உள்ளது அப்படியே 4:3:1 ன்னு எழுதிட வேண்டியதான் ஓகேவா சம் புரியுதா புரியலன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்